ஓம் சாந்தி. சேவையின் மூலமாக யோகயுக்த ஸ்திதியை அனுபவிக்கும் ஆன்மீக சேவாதாரியாக ஆகுங்கள். பிராமண வாழ்க்கையின் உண்மையான அழகு சேவைதான். மாயையின் புயல்களிலிருந்து ஆத்ம உணர்வில் இருப்பதற்கான சிறந்த சாதனம் சேவையாகும். ஆனால் அது வெறும் வாய் மூலமாக செய்யக்கூடிய சேவை கிடையாது. கேட்ட இனிய வார்த்தைகளின் சேவை செய்வது, சுயநலமற்ற சேவை செய்வது, தியாகம் மற்றும் தபஸ்யாவின் வடிவில் சேவை செய்வது, எல்லைக்குட்பட்ட ஆசைகளிலிருந்து விலகி எல்லைக்கப்பாற்பட்ட சேவை செய்வதே உண்மையான சேவையாகும். இது தந்தையோடு அல்லது ஆன்மீக சக்தியோடு மனதின் மூலமாக சேவை செய்வதாகும். அதாவது மன்மனாபவ ஸ்திதியில் நிலைத்திருந்து சேவை செய்வது. உருவத்தை பார்க்காமல் பரமாத்மாவை நோக்கினால்தான் நாம் தானாகவே ஆக்கர்ஷணம் ஆகிவிடுவோம். சிவபாபாவின் தன் குழந்தைகளிடம் கொண்டிருக்கும் விருப்பமும் நிலையான அன்பும் இதுதான். அவர் எப்போதும் விரும்புவது ஒவ்வொரு குழந்தையும் அவரை விடவும் முன்னேற வேண்டும் என்பதே ஆகும். உலகத்தில் இருப்பவர்கள் கூட யாரிடம் அதிக அன்பு உள்ளதோ அவர்கள் நம்மை விடவும் முன்னேற வேண்டும் என்று நினைப்பார்கள். இது அன்பினுடைய அடையாளமாகும். ஆகையால் பாபாவும் விரும்புவது ஒவ்வொரு குழந்தையும் சம்பன்னமாக, சம்பூர்ணமாக, சமமானவர்களாக ஆக வேண்டும். இந்த பரமாத்மாவினுடைய அன்பு ஒவ்வொரு குழந்தையையும் சகஜ யோகியாக மாற்றிவிடுகின்றது.